ஆதவ் அர்ஜுனா, திருமாவளவன், விஜய் இவர்கள் 3 பேருக்குமே தெரிந்தே நடத்தப்படுகிற நாடகம் தான் இந்த விஷயங்கள். இந்த நாடகத்தினுடைய இயக்குனரே திருமாவளவன் தான். தெரிஞ்சுக்கலாம். ஆலோசித்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஏங்க, இது மக்களையும் ஊடகங்களையும் அந்த கட்சி தொண்டர்களையும் ஏமாற்றுகிற விஷயம். விஜய் வருவதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு நீங்க பின்வாங்கி ஓடுறீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு விசுவாசமா இருக்கீங்க? இந்த இடத்துல வச்சிருக்கிற அந்த மக்களுக்கு விசுவாசமா இருக்கீங்களா, அல்லது நீங்க திமுகவுக்கு விசுவாசமா இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி வருமா வராது? ஆனா நான் அவ்வளவு பலகீனமான தலைவர் இல்ல, என்னை அப்படியெல்லாம் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது அப்படின்றது தொடர்ந்து அவர் ஸ்ட்ராங்கா சொல்றாருல்ல சார். இல்லை, திருமாவளவன் அப்படி சொன்னாலும் உண்மையில அவர் ஒரு பலகீனமான தலைவருங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை. திருமாவளவன் இத்தனை சீட்டு இத்தனை கோடி பணமும் கேட்டாருன்னு தினமலர் பத்திரிகையில எழுதுவாங்க. அப்படி எழுதும் போது ஐயோ தினமலர் எழுதிட்டாங்க, அதனால நான் தேர்தலே போட்டியிட மாட்டேன், எனக்கு நோட்டு வேணாம் சீட்டு வேணான்ட்டு நீங்க எதுவும் போயிட்டீங்களா? இப்ப விஜய் என்கிற தாவேகா கட்சியினுடைய தலைவர் அங்கு வருவதும் கூட அவர் அரசியல் பேசத்தானே வர்றாரு. அவர் விஜய் 69ல நான் என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னுடைய கேரக்டர் என்னன்னு பேசுறதுக்காக வர போறாரு. இது சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். அப்ப திருமாவளவனுக்கு தெரியாதா? என்ன கேட்டா விஜய் இன்னும் வீரியமாக ஆக்ரோஷமாக தன்னுடைய அரசியலை முன் வச்சிருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த பாயிண்ட் விஜய் மனசுல நிறுத்திக்கணும். இனி எந்த காலத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பகிரங்கமாகவோ மறைமுகமாகவோ விஜய் அழைப்பு விடுக்க கூடாது. அப்படி விடுத்தால் திமுக கூட்டணியை டார்கெட் பண்றாங்க. எதிரி என்ன நினைப்பாங்க அப்படின்னா அந்த கூட்டணி உடைக்கணும்னு தான் நினைப்பாங்க. அது விஜயை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி தான். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய 2வது மேடை அப்படின்றது நேற்று எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற நூல் வெளியீட்டு விழாவில். இந்த மேடையில் நிறைய அரசியல் சம்பவங்கள் நடந்துச்சு. ஒரு பக்கம் ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சு, இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய பேச்சு. 13 நிமிஷம் விஜய் பேசியிருக்காரு சார். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க விஜயோடைய பேச்சை? இன்னொன்று, அது புத்தக வெளியீட்டு விழாவாக இருந்தாலும் அங்க அரசியல் பேசப்படும் அப்படிங்கிறது நாம் எதிர்பார்த்தது தான். இன்னொன்று, திருமாவளவன் ஒருவேளை கலந்து கொண்டிருந்தால் விஜய் நேற்று பேசிய பேச்சை பேசி இருக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது நான் யூகமா சொல்லலை. நேற்று திருமாவளவன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதுல இது குறித்து குறிப்பிட்டிருக்கார். என்னன்னா, இப்ப விஜயும் நானும் ஒரே மேடையில இருந்து அவர் ஏதாவது அரசியல் பேசி அதனால நமக்கு ஏதாவது சங்கடம் வந்தா என்ன செய்வது அப்படின்னு இவர் ஒரு கேள்வியை எழுப்பி, அப்ப இல்ல விஜய் அரசியல் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதி அளிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த விழா ஏற்பாட்டாளர்கள் அவரிடம் சொன்னதா அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அப்போ திருமாவளவன் வரவில்லை என்பதால் நேற்று விஜய் அரசியல் பேசியிருக்காரு. இன்னொன்று, இது ஒரு பெரிய ஒரு புது விஷயம், ஒரு புரட்சிகரமான விஷயம் அப்படிலாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலே ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் மணமக்களை வாழ்த்துவதை விட்டு அரசியல் பேசுவதையும் அரசியல் எதிரிகளை வசைப்பாடுவதையும் நம்ம பல திருமண மேடைகளில் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில், அதுவும் அம்பேத்கர் குறித்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் நீங்கள் அரசியல் பேசாமல் எப்படி இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் மேலே விஜய் இப்போ தான் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு. ஒரே ஒரு மாநாட்டை மட்டுமே நடத்தி முடிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு விழாவில் பங்கெடுக்கிறார் என்றால் அங்கு வந்தது நடிகர் விஜய் கிடையாது, தாவேகாவின் தலைவர் விஜய். அப்போ அவர் அரசியல் பேசித்தானே ஆவார். ஸோ அந்த அடிப்படையில் தான் அவர் அரசியல் பேசியிருக்காரு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் பெரிய ஒரு ஆழமாக ஆக்ரோஷமான ஒரு அரசியல் பேச்சை பேசினதா எனக்கு தோணலை. பட் நீங்க இன்னும் எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பா. என்னன்னு, இது மாதிரியான மேடைங்கிறது உங்களுக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு. அதை இன்னும் பிரமாதமா விஜய் பயன்படுத்தி இருக்கணும். பயன்படுத்தவில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு பெரிய உதாரணம் என்ன அப்படின்னா, தேர்தல் குறித்து அவர் ஒரு விஷயம் பேசுறாரு. தேர்தல் பார்த்தீங்கன்னா சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் நடத்தப்படணும் அப்படின்றாரு. அதுக்கு அடுத்து சொல்றாரு கண்டிஷன்ஸ் அப்ளை மாதிரி. இப்போ அப்படி இல்லைன்னு நான் சொல்லலை, இருந்தா நல்லா இருக்கும். ஏதோ கமல்ஹாசன் கடவுள் இல்லைன்னு சொல்லலை, இருந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு குழப்பமான ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு. நான் கேட்குறேன், இந்தியாவில் தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்தப்படுவதாக விஜய் நம்புகிறாரா? சமீபத்தில் நடந்த தேர்தலில் கூட பார்த்தா இவிஎம் மிஷினை வச்சுக்கிட்டே இவங்க என்ன மாதிரியான தில்லு முள்ளெல்லாம் பண்ணி மீண்டும் ஆட்சியை பிடிச்சாங்கிறத மகாராஷ்டிராவிலாம் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்தியாவில் தேர்தல் நியாயமாக நடக்குது, நேர்மையா நடக்குது அப்படிங்கிற தொனியில் நீங்க பேசியதை எப்படி ஒரு சரியான அரசியல் பேச்சா எடுக்க முடியும்?
அதுக்கப்புறம் இன்றைக்கு நீங்கள் திமுக அரசு மீது விமர்சனம் வைக்கணும் அப்படின்னா எத்தனையோ விஷயங்கள் குறித்து உங்களால பேச முடியும். உங்களால வேங்கை வயல் தெரிவித்து வேற எதுவும் பேச முடியல. சமூக நீதின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி பண்றாங்க, பெண்களுக்கு சமத்துவம் பாதுகாப்பு இல்ல, பெண்கள் அது இந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் அரசியல் தானே அவரு பேசுறாரு. இந்த விஷயத்தில் இது தவறு அப்படின்னு நீங்க பேசியிருக்கணுமா வேணாமா? அதானி சமீபத்தில் சென்னை வந்திருக்காரு, திமுக மேலிடத்தின் குடும்பத்தோடு ஒரு சந்திப்பு நடத்தியிருக்காருங்கிறது இன்னைக்கு ஒரு முக்கியமான பேசுபொருளாக இருக்கும்போது ஏன் அது குறித்து நீங்க பேசல? அப்புறம் ஒன்றிய அரசு குறித்து பேசும்போது மணிப்பூருக்கு ஏன் இவங்க போகல? மணிப்பூர் கலவரம் குறித்து மட்டும்தான் இவங்களால பேச முடியுதுன்னா அப்ப பாஜக ஆட்சியினுடைய தோல்விங்கிறது வெறும் மணிப்பூர் விவகாரம் மட்டும்தானா? வேற எதுவுமே கிடையாது. அப்ப நீங்க இவர்கள் குறித்து என்ன ஹோம்ஒர்க் பண்ணிருங்க, என்ன கோத்ரூ பண்ணிட்டு நீங்க மேடைக்கு வந்தீங்க? என்ன கேட்டா விஜய் வந்து இன்னும் வீரியமாக ஆக்ரோஷமாக தன்னுடைய அரசியலை முன் வச்சிருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இதுல பெரிய துரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, விஜய் பேசியது பார்த்தீங்கன்னா ஒரு மழலை பேச்சுக்கு சமமான ஒரு அரசியல் பேச்சு தான். அதையே இந்த திமுக காரர்களால் தாங்க முடியாம சமூக ஊடகங்கள்ல நேற்று ராத்திரி எல்லாம் தூங்காம உட்காந்துக்கிட்டு விஜயை வந்து ரொம்ப கண்ணா பின்னான்னு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள நினைச்சா எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருக்கு. சேம் டைம் அவர் விஜய் இன்னும் பேசினாருன்றதை பத்தி நம்ம இன்னும் டீக் அவுட் பண்ணுவோம். ஆனா அம்பேத்கரோட மேற்கோளை காட்டி பேசுறது, அம்பேத்கரோட புகைப்படம் இதெல்லாம் பாக்குறப்ப தலித் அரசியலை தான் விஜய் கையில் எடுக்குன்னு நினைக்கிறாரா? நிச்சயமாக. ஏன்னா விஜய் வந்து என்றைக்கு தன் கட்சியினுடைய கொள்கை தலைவராக அம்பேத்கரை முன்னிலைப்படுத்தினாரா அப்பவே நீங்க புரிஞ்சுக்கலாம் இவர் தலித் வாக்குகளை தான் குறி வச்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா தெரிஞ்சது. இவர் மட்டும் இல்ல, சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வருகிற நடிகர்களுடைய இலக்கு என்பது பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களாக தான் இருக்காங்க. அவர்களுடைய வாக்குகளை தான் தங்களுடைய ஓட் பேங்கா மாற்றுகிற முயற்சியில் இருக்காங்க. அவர்களுடைய முயற்சிகளுக்கு எல்லா காலங்களிலும் பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறதை நம்ம மறுக்க முடியாது. இப்போ எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்போது எம்ஜிஆரை தூக்கி கொண்டாடியது யார் அப்படின்னா அரசியல் ரீதியாக சொல்கிறேன், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான். அதே மாதிரி விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போதும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது இந்த சமூகத்து மக்களிடம் இருந்துதான். ஸோ இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் விஜய் தான் அரசியலுக்கு வரும்போதும் அந்த மக்களை குறிவைத்து அரசியல் செய்கிறார். அதனுடைய அடிப்படையில் தான் அம்பேத்கரை அங்கே வந்து முன்னிலைப்படுத்தினார். அதுக்கப்புறம் நேற்று நடந்த அந்த புத்தக வெளியீட்டு விழாவே வச்சுக்கோமே, அது அம்பேத்கர் புத்தகம்ங்கிறதுனால தான் விஜய் வந்தார். இது பார்த்தீங்கன்னா விகடன் ஆசிரியர் சீனிவாசன் எழுதிய சிறுகதை தொகுப்பு என்ன அல்லது ஒரு கவிதை தொகுப்பு அப்படின்னா அவர் நிச்சயமா வந்திருக்க மாட்டார். இன்னொன்று, இது ஏதோ ஒரு அரசியல் புத்தக வெளியீட்டு விழாவாக இருந்தால் கூட அவர் வந்திருக்க மாட்டாராங்க. அம்பேத்கர் என்கிற அந்த வார்த்தை தான் விஜயை அந்த மேடைக்கு அழைத்து வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா இதன் மூலமாக அந்த மக்களுடைய வாக்குகளை நம் பக்கம் திருப்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் விஜயனுடைய அடிப்படையான நோக்கம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். சேம் டைம் இதுல இன்னொரு பார்வையும் முன்வைக்கப்படுது சார். விழுப்புரம் எம்பி அவருடைய ட்வீட் ஒன்று ரவிக்குமார் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, ரஜினியை வச்சு நீங்க கட்சி ஆரம்பிக்க நினைச்சீங்க, உங்களால முடியல, அது வந்து உங்களுக்கு அது பிளான் சக்சீட் ஆகல, அதனால இப்ப விஜய் வச்சு ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி மதிப்பிடுவீங்க? இல்ல, இது வந்து ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட்டா நான் பாக்குறேன். பட் அதுல வந்து இன்னொரு வார்த்தையும் ரவிக்குமார் குறிப்பிட்டிருந்தாரு. அதாவது நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நம்பிதான் நீங்க கட்சியே ஆரம்பிச்சிருக்கீங்க இவ்வளவு பலவீனமா இருப்பீங்க அப்படின்னு வருத்தந்தாரு. இந்த பாயிண்ட் வந்து ஒரு வேலிடான பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து விஜய் வந்து மனசுல நிறுத்திக்கணும். இனி எந்த காலத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பகிரங்கமாகவோ மறைமுகமாகவோ விஜய் வந்து அழைப்பு விடுக்க கூடாது. அப்படி விடுத்தால் இன்றைக்கு ரவிக்குமார் சொன்னது வந்து உண்மையாயிடும். என்னன்னா விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாரு, அப்போ வந்து அவர் ஒரு ப்ரோக்ராமை கையில் எடுக்கிறாரு. என்னன்னா நம்மோட கூட்டணிக்கு வருகிற கட்சிகளுக்கு வந்து நம்ம ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதிகாரமும் பணமும் ஒரு இடத்துல குவியக்கூடாது, அதுதான் முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக என்கிற இரண்டு பெரிய கட்சிகளிடம் தான் அதிகாரம் வந்து மாறி மாறி போகுது, பணமும் இவங்களிடம் தான் குவிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த அதிகாரத்தில் பகிர்வு அப்படிங்கிறது உண்மையில ஒரு பிரமாதமான திட்டம். அதை வந்து விஜய் வந்து தன்னுடைய அரசியல் மாநாட்டில் வந்து முன்னெடுக்கிறாரு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இதே விஷயத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வருவதால் இந்த விஷயமே பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு விஜய் கொடுத்த ஆஃபர் மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திருச்சு. இன்னும் சொல்ல போனா விஜய் சொன்னதை வைத்து எந்த கட்சி வந்தாலும் அந்த கட்சியும் இதனால் பலனடையத்தானே போறாங்க. இது விடுதலை சிறுத்தைகளுக்கான ஆஃபர் மட்டுமே கிடையாது. ஆனா என்ன தோற்றம் வந்துருச்சுன்னா, இப்ப விஜய் அடைத்ததே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தாங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்துருச்சு. அது தவிர்க்கவும் முடியாது. ஆனா அது உண்மையாலுமே அந்த ஒரு பிளான் இருந்துச்சு சார் விஜய் அவர்களுக்கு. நிச்சயமா இல்ல பிளான் இருந்துச்சு என்பதை தாண்டி அப்படி கொடுக்கணும்னு நினைத்ததை வந்து நம்ம அதை பாசிட்டிவா பார்க்கணும். இவர் தேர்தலில் ஜெயிக்கிறாரு,
ஆட்சிக்கு வர்றாரு அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு விஷயத்தை இவர் பேசியதால் எதிர்காலத்தில் அவர் கூட்டணி அமைத்து ஒரு அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றாலும் கூட இன்னைக்கு சொன்ன வார்த்தையை வந்து நீங்க காப்பாற்றணும். இவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் பங்கு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க இல்லையா? ஸோ அப்படி ஒரு விஷயத்த சொன்னதை வந்து நம்ம நிச்சயமா பாராட்டி தான் ஆகணும். ஸோ அன்னைக்கு அப்படி பேசிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கு இந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் 2 பேரும் சேர்றது, 2 பேரும் சேர்ந்து கலந்துக்கிறது, அவர் வந்து பின்வாங்கிறது, இது தொடர்பான சர்ச்சைகள்லாம் வச்சு பார்க்கும்போது இப்ப ரவிக்குமார் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். அதனால விடுதலை சிறுத்தைகள் தொடர்பான இந்த விஷயங்களை வந்து விஜய் வந்து இதோட கை கழுவிடணும்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா விஜய்க்கு வந்து ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இல்லை, இந்த உதிரி கட்சிகளை நம்பிதான் இவர் கட்சியே ஆரம்பிச்சார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சேம் டைம் அவருடைய மாநாட்டு மேடையில அவர் சொன்ன அந்த ஆஃபர் ஆகட்டும், கூட்டணி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற அந்த ஒரு விவாதம் அது பேசு பொருளா மாறுனுச்சு. எல்லா கட்சிகளும் அதை பத்தி பேசினாங்க. அதுக்கப்புறம் நேத்தும் அவர் அதை குறிப்பிட்டு பேசுறாரு. அப்படின்றப்ப திமுக கூட்டணியை ஏதோ ஒரு வகையில நிலைகுலைய செஞ்சிடணும், அல்லது அந்த அந்த வெற்றி வந்து கன்னியூ ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் விஜய் தொடர்ந்து இதை டார்கெட் பண்றாரு, திமுக கூட்டணியை டார்கெட் பண்றாரு. இல்ல அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நேற்று விஜயனுடைய பேச்சிலேயே அது தெரிஞ்சது இல்லை. ஏன்னா இப்ப நீங்க வந்து 200 நாங்க ஜெயிப்போம்னு சொல்றீங்க, இதனுடைய அர்த்தம் என்னன்னா நீங்க கூட்டணி பலத்தை நம்பி தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 2026 தேர்தலில் வந்து அதுவே வந்து அந்த வார்த்தை எக்ஸாக்டா சார், சுயநலத்திற்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026 மைனஸ் ஆக்கிவிடும். அதுதான். அப்ப என்னன்னா திமுகவுடைய பலம் என்பது கூட்டணி பலம் அப்படிங்கிறத விஜய் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அதுதான் உண்மை. ஸோ இப்ப வருகிற தேர்தலில் அதை வந்து நம்ம பொய்யாக்கிடுவோம் அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்படின்னா அதுக்கு வந்து 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று என்னன்னா இந்த கூட்டணியை நான் உடைச்சிருவேன் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று என்னன்னா இந்த தேர்தலில் இந்த கூட்டணியை மீறி வந்து நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு அர்த்தம். 2 மாதிரியும் நம்ம அர்த்தப்படுத்திக்கலாம். என்ன இருந்தாலும் இப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு எதிராளி வந்து ஒரு கூட்டமாக இருப்பது அவங்களுக்கு ஒரு வலிமை அப்படின்னு தெரிஞ்சா அரசியல் முதல்ல எதிரி என்ன நினைப்பாங்க அப்படின்னா அந்த கூட்டணியை வந்து உடைக்கணும்னு தான் நினைப்பாங்க. அது விஜயை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அதை நிச்சயமா செய்வார் அப்படின்னு கூட நம்ம எதிர்பார்க்கணும். பட் இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? விஜய் இயக்கிறதுக்கு பின்னாடி அதாவது விஜய் அரசியலுக்கு வருகிறார் என்று சொல்லப்பட்ட போது நான் உட்பட பலரும் சந்தேகப்பட்டது இவர் பாஜகவுடைய பி டீமாக இருப்பார் அப்படின்னு தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த வார்த்தையை நம்ம வாபஸ் வாங்கவும் தயாரா இல்லை. என்ன காரணம் அப்படின்னா விஜய் வந்து தனக்கு நெருக்கமான ஒரு நண்பரோடு பேசும்போது ரஜினியுடைய அரசியல் அவர் பின்வாங்கின காலகட்டத்தில் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது இவர் வந்து ரஜினிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பேசியிருக்காரு. ரஜினி வந்து பின்வாங்கிறதுல என்ன தப்பு அப்படின்லாம் பேசி அந்த டோனே பார்த்தீங்கன்னா இப்போ பாஜகவுக்காக அவர் வந்து பண்ணுறாருங்கிறதுக்கு ஆதரவு தெரிவித்த மாதிரி அவருக்கு தோன்றியதாக எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அந்த அடிப்படையில் நான் என்ன நினச்சேன்னா அப்போ இவரும் வந்து அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரோன்னு எனக்கு தோணி நான் அதெல்லாம் நிறைய விமர்சனம்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கு இவர் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு பாஜகவையும் தன்னுடைய கொள்கை எதிரியாக முன்னிறுத்திய பிறகு வந்து நம்ம திருப்பி அவர் வந்து ஒரு பாஜகவுடைய பி டீம் என்றோ பாஜக வந்து அரசியல் களத்தில் இறக்கி விடப்பட்டார் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. நீங்க சொல்கிற அந்த ரவிக்குமாருடைய அறிக்கையிலும் கூட இவர் ஏதோ ஒரு பாஜகவுடைய அசைன்மெண்ட்டுக்காகத்தான் இப்படி ஒரு விஷயமே பண்றாருங்கிற மாதிரிலாம் அவங்க குற்றம் சாட்டுறாங்க. அது வந்து ஒரு அவசியமற்றதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை விஜயே சொல்றாரு, எதா இருந்தாலும் நீங்க வந்து காவி சாயம் பூச ட்ரை பண்ணுவீங்கன்னு சொன்னார்னா ஆமா பெயிண்ட தூக்கிட்டு வருவீங்கிறது கூட இதுதான். ஏன்னா தன் மீதும் இந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை இவர்கள் முன்வைப்பார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் இன்றைய சூழலை வச்சு நம்ம இந்த முடிவுக்கு வர்றோம். எதிர்காலத்தில் அது மாறும் போது நம்முடைய கருத்தும் மாறும். சேம் டைம் இப்போ ஒரு மக்கள் பாதிக்கப்படுறாங்க, ஒரு மக்கள் வந்து ஒரு பெரிய துயரத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு ஒரு அமைச்சரோ இல்லை ஒரு எம்எல்ஏவோ போய் அந்த மக்களுக்காக நிற்கிறது அப்படின்றது கள அரசியல இன்ன வரைக்கும் காலகாலமா அதுதான் ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. அதுதான் மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அந்த சமுதாயம் அப்படின்றத கடந்து போறாருல்ல விஜய், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சரின்னு பாக்குறீங்களா? இல்ல அவர் சொன்னது வந்து சரியான விஷயம் தான். ஏன் சம்பிரதாயம் அதுக்கப்புறம் அந்த தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறது அப்படிங்கறது கூட அது உண்மைதான். என்னன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம போய் உதவி பண்ணணும் என்பதை தாண்டி ஊடகங்களை அழைச்சிட்டு போய் நம்ம சீன் போடணும் அப்படிங்கிற நோக்கம் தான் இவர்களுக்கே இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு பகுதி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு, மக்கள் வீடுலேருந்து நிற்கிறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த மக்களுக்கு உதவணும் என்பது உங்களுடைய நோக்கமாக இருந்தால் அந்த மக்கள் முழுமையாக நிவாரணம் அடையும் வரை நீங்கள் அந்த இடத்துல இருந்து மற்ற வேலைகளை எல்லாம் செய்யணும். ஆனால் நம்ம பார்க்குறோம் ஒரு எம்எல்ஏவோ ஒரு கவுன்சிலரோ ஒரு அமைச்சரோ என்னன்னா அப்படி போகிறாங்க, போகும்போதே அவர்கள் பின்னால் ஒரு 10 ஊடகங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் ஏதோ நிவாரணம் கொடுக்குற மாதிரி
ஒரு சீனை போடுறாங்க, கிளம்பி வந்துடுறாங்க. அப்படி அந்த நிவாரணம் கொடுக்கிற அந்த வீடியோக்களை கூட நீங்க பாருங்க, நிவாரணம் பெறுகிற மக்களை பார்க்க கூட மாட்டாங்க. இதுதான் அந்த பயனாளி நம்ம கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்குறவரா இருந்தா அவருடைய முகத்தை பார்ப்பதே ஒரு ஆறுதல் தான். ஆனா இப்ப ஸ்டாலின் உட்பட நீங்க கவனிச்சு பாருங்க, எந்த மக்களையும் நேர்கொண்டே பார்க்கறது இல்லை. அப்படி கேமராவை பார்த்துக்கிட்டே ஏதோ ஒரு ரோபோ கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு போட்டோ ஷூட் கணக்குல தானே வரும். ஸோ அதைத்தான் வந்து அவர் வந்து விமர்சனம் பண்றாரு. அதே நேரம் இப்படி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிற விஜய் எப்படிப்பட்டவருங்கிறதை நம்ம பார்த்து தான் ஆகணும். சமீபத்தில் நடந்த அந்த வெள்ள பாதிப்பில் பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் பனையூருக்கு வர வைத்து உங்க வீட்டில இருந்தே நீங்க வந்து அந்த நிவாரணத்தை கொடுத்தீங்க. எப்பயுமே பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட இடத்துக்கு நாம் சென்று உங்களுக்கு நான் இருக்கேன், உங்களுக்கு நான் ஆறுதலா இருக்கேன், ஆதரவா இருக்கேங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். பட் அதை விஜயே செய்ய தவறிட்டார். அப்படிங்கும்போது இந்த விமர்சனத்தை முன்வைக்கிற தகுதி வந்து விஜய்க்கு இருக்கான்னு நம்ம கேட்டுத்தான் ஆகணும். சேம் டைம் லாஸ்டா ஒரு விஷயம் மறந்துட்டேன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. திருமாவளவன் அவருடைய ப்ரெஷரை என்னால் புரிஞ்சுக்க முடியுது, திருமாவளவன் அவர்கள் இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி, நம்மளோட தான் நிற்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையே குறிப்பிட்டுறாரு. அப்படி தனிப்பட்ட முறையில் அவர் அப்படி என்ன சார் அந்த விஷயத்தை அப்படி அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ட் என்ன? இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இப்போ இந்த புத்தக வெளியீட்டு விழா விகடன் குழுமம் சார்பாக நடத்தப்பட்டாலும் இந்த புத்தக உருவாக்கத்துக்கு பின்னணியில் இருந்தது ஆதவ் அர்ஜுனா, அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ங்கிற அந்த அமைப்பு தான் இதை வந்து பண்ணுனதுங்கிறது தெரியும். அந்த ஆதவ் அர்ஜுனா யார் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். அதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ அவர் வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை நடத்த நினைச்சு பல மாதங்களுக்கு முன்பே திருமாவளவன்கிட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்லி, இந்த ஏற்பாடுகளே திருமாவளவனுடைய மேற்பார்வையிலும் அவருடைய நாலேஜில் தான் எல்லாமே நடக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அது உள்ளார விஜயை கொண்டு வரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதையும் திருமாவளவன்கிட்ட சொல்லிடுறாங்க. அதற்கும் அவர் வந்து ஒப்புதல் கொடுத்துட்றாரு. இது எல்லாமே நம்மளுடைய அனுமானம் இல்லை, திருமாவளவன் விட்ட அறிக்கையில் இருக்கிற விஷயங்கள் தான் அது. இப்போ தினமலர் பத்திரிகை ஒரு செய்தி வெளியிட்டுருச்சான். என்ன வெளியிட்டுருச்சான்? இவர்கள் 2 பேரும் வந்து அங்கே வரப்போறாங்க, இதனால பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் மாற்றம் நடக்க போதா அப்படி இப்படின்னு எழுதிட்டாங்களாம். அதற்கு பயந்து கொண்டு திருமாவளவன் அதிலிருந்து பின்வாங்குவதாக அதில் குறிப்பிட்டிருக்கார். நான் என்ன கேட்குறேன், பத்திரிகை என்பது பல நேரங்களில் உண்மையையும் பல நேரங்களில் யூகங்களையும் எழுதத்தானே செய்வாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்து எத்தனையோ பத்திரிகைகள் எத்தனையோ யூகமான செய்திகள்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ ஒரு தேர்தல் நேரத்தில் நீங்கள் திமுகவோட வந்து ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திருமாவளவன் இத்தனை சீட்டு இத்தனை கோடி பணமும் கேட்டாருன்னு தினமலர் பத்திரிகையில் எழுதுவாங்க. அப்படி எழுதும் போது ஐயோ தினமலர் எழுதிட்டாங்க, அதனால நான் தேர்தலே போட்டியிட மாட்டேன், எனக்கு நோட்டு வேணாம் சீட்டு வேணான்ட்டு நீங்கள் எதுவும் போயிட்டீங்களா என்ன? அப்படிலாம் கிடையாது. இல்லை, அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டாங்க. இன்னொன்று, அம்பேத்கர் குறித்து ஒரு புத்தகம் வெளியிடும் போது அங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் வந்து அரசியல் பேசத்தானங்க செய்வார். அங்கே போய் நான் பொங்கல் சாப்பிடவா போறாரு? இப்போ விஜய் என்கிற தாவேகா கட்சியினுடைய தலைவர் அங்கு வருவதும் கூட அவர் வந்து அரசியல் பேசத்தானே வர்றாரு. அவர் வந்து விஜய் 69ல நான் என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னுடைய கேரக்டர் என்னன்னு பேசுறதுக்காக வர போறாரு. இது சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். அப்ப திருமாவளவனுக்கு தெரியாதா? ஆனா சார், மேடையில குடும்ப ஆட்சி, ஊழல் கபடதாரிகள் அப்படின்னு எல்லாம் அந்த மாநாட்டு மேடையில பேசுறாரு. பேசிட்டு அடுத்த மேடையில 2 பேரும் ஒன்னா பகிர்றாங்க, இவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்றப்ப அது கூட்டணிக்குள்ளேயும் ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கிறாரா? கேடர்ஸ்ல திமுகவும் விசிகாவும் இறங்கி எலெக்ஷன் வேலை பார்க்கணும், அது பாதிப்பை ஏற்படுத்தாதா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு மேடையில திருமாவளவனும் விஜயும் கலந்துக்கிறாங்க. அந்த விழாவில் விஜய் வந்து திமுகவை விமர்சனம் பண்ணி பேசுறாரு. அப்படி பேசுனா திமுக விசிக கூட்டணி உறவு வந்து கெட்டு போயிடும் அப்படின்னா, இப்ப அதே மேடையில் விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் திமுக குறித்து மன்னராட்சின்னு பேசுறாரு. என்ன திருப்பி இவங்கெல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுலாம் பேசுறாரு. இதனால விசிகாவுக்கும் திமுகவுக்கும் உறவு வந்து கெட்டு போயிடாதா? இன்னொன்று, தாவேகா தலைவர் விஜய் பேசுகிற அரசியலுக்கு விசிகா தலைவர் திருமாவளவன் பொறுப்பேற்க முடியாது. அது வந்து விஜய் வாயிலிருந்து வந்த வார்த்தை. ஆனா ஆதவ் அர்ஜுனா பேசுகிற பேச்சுக்கு வந்து விசிக தலைவர் திருமாவளவன் தான் பொறுப்பேற்கணும். ஏன்னா உங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேட்டி கொடுத்திருக்காரு. அப்ப விஜய் பேசுனதே அவருடைய தனிப்பட்ட கருத்தை உங்களால கடந்து போக முடியாதா? திமுக தலைமையிட்ட போய் அது வந்து விஜயுடைய தனிப்பட்ட கருத்துங்க, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு உங்களால சொல்ல முடியாதா? நான் என்ன கேட்கிறேன், இப்ப ஆதவ் அர்ஜுனா இல்லாமல் வேறு ஒருவர் இப்படி எல்லாம் பேசி இருந்தால் விசிக தலைவர் இப்படிதான் சொல்லுவாரா? எல்லாருக்குமே தெரியும், ஆதவ் அர்ஜுனா என்பவர் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. லாட்டரி மார்ட்டின், பல லட்சம் கோடி பணம் வைத்திருக்கிற லாட்டரி மார்ட்டினுடைய மருமகன். இன்னும் சொல்ல போனா விசிகாவுக்கே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய புரவலரா இருக்காரு. திருச்சியில் நடந்த மாநாடே இவருடைய ஏற்பாட்டில் நடந்ததுங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. கள்ளக்குறிச்சி சமீபத்தில் நடந்த அந்த மது ஒழிப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு
விசிகா நடத்தியதாகத்தான் இவ்வளவு நாள் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதைத்தான் நாம நம்பிக்கிட்டு இருந்தோம். நேத்து விகடன் மேடையில பாத்தீங்கன்னா அதை ஆதவ் அர்ஜுனா சொன்னதா ஒரு ஏவியை போட்டு அவர் கிளைம் பண்றாரு. அப்படி இருக்கும்போது விசிகாவுக்கே ஆக்சிஜன் கொடுப்பவராக ஆதவ் அர்ஜுனா இருக்காரு. என்ன அப்படி இருக்கும்போது அவர் மீது ஏன் இவங்க நடவடிக்கை எடுக்கல? அது மட்டும் இல்ல, நேத்து வந்து அவர் மேடையில பேசின பேச்சு வந்து ஒரு புதிய விஷயம்லாம் கிடையாது. தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவருடைய ட்விட்டர்லையும் தொடர்ந்து திமுகக்கு எதிரான கருத்துக்களை அவர் வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்காரு. கேட்டோம்னா நாங்க வந்து அவர் மீது நடவடிக்கை எடுப்போம், எங்களுடைய குழுவுல வந்து நாங்க ஆலோசனை பண்றோம்லாம் தொடர்ந்து திருமாவளவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன இது வரைக்கும் நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்க, என்ன விளக்கம் கேட்டீங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இதே கேள்விதான் எனக்கும் வருது. பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்விதான். ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து 4 வருஷம் சினிமாவில் நடிச்சுட்டு வந்தவங்க எல்லாம் சிஎம், டெப்டி சிஎம் ஆகுறாங்க. 40 வருஷம் களத்தில் இருக்கக்கூடிய திருமாவளவன் ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது, ஏன் அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்ற பேச்சாகட்டும், ஆட்சியிலையும் அதிகாரத்திலேயே பங்கு கேட்டால் இப்படிதான் நடத்துவீங்களா, மாமன்னன் படத்தை மேற்கோள் காட்டி அவர் பேசின பேச்சுகள், அதுக்கப்புறம் அதிமுக அப்படின்னு நிறைய அந்த நெரேட்டிவ் எல்லாம் வந்தப்பையும் திருமாவளவன் இதே கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. இது குறித்து எல்லாத்தையும் கூப்பிடுவோம், ஆலோசிப்போம், நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னாரு. இப்பவும் அதே தான் சொல்லியிருக்காரு. அப்படின்றப்ப இது என்ன சார், இது என்ன தயங்குது திருமாவளவன் அவர்களுக்கு ஆதவ் அர்ஜுனா நடவடிக்கை எடுக்க என்ன தடுக்குது சார்? இல்ல, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப விசிகாவுக்கு பெரிய அளவில் ஃபண்டிங் பண்ணுகிறவராக ஆதவ் அர்ஜுனா இருக்கார். அப்படித்தான் ஆதவ் அர்ஜுனா குறித்து வருகிற செய்திகளின் மூலம் நமக்கு புரிகிற விஷயம். இன்னொன்னு, இது வந்து என்னுடைய யூகம் தான். என்னன்னா, இங்க நடக்கிற அத்தனை விஷயங்களுமே ஒரு நாடகம். ஆதவ் அர்ஜுனா, திருமாவளவன், விஜய் இவர்கள் 3 பேருக்குமே தெரிந்தே நடத்தப்படுகிற நாடகம் தான் இந்த விஷயங்கள். இந்த புத்தக வெளியீட்டு விழாவை மையமாக வைத்து வந்து அத்தனை விஷயங்களுமே இவர்கள் நடத்துகிற நாடகம். இந்த நாடகத்தினுடைய இயக்குனரே திருமாவளவன் தான். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, தன் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு விழா நடத்துறாரு. அந்த விழாவில் வந்து விஜயை கொண்டு வர்றாங்க. ஒரு கட்டத்தில் அது கான்ட்ரவர்சியா மாறும்போது ஆதவ் அர்ஜுனா நியாயமா என்ன செய்யணும்? தன் கட்சி தலைவர் தான் இந்த இடத்துல இருக்கணும், விஜய் தேவையில்லைங்கிற ஒரு முடிவை தானே எடுக்கணும். இன்னொன்னு, ஆதவ் அர்ஜுனாவுடைய வாயிலிருந்து ஏற்கனவே வந்த வார்த்தை இப்ப நீங்க குறிப்பிட்டீங்க, 4 வருஷம் சினிமாவில் இருந்துட்டு அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் நாற்காலியில உட்காரணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொன்னார்ல. கிட்டத்தட்ட அந்த விமர்சனம் விஜய்க்கும் பொருந்தும் தானே. அப்ப விஜய் தேவையில்லைப்பா, என்னுடைய தலைவர், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் திருமாவளவன் தான் அந்த புத்தகத்தை வெளியிடணுங்கிற முடிவைத்தானே அவர் எடுத்திருக்கணும். ஏன்னா இந்த புத்தகமே இவர்கள் உருவாக்குனது தான். விகடன் பெயரில் நடந்தாலும் இந்த மொத்த விழாவுமே ஆதவ் அர்ஜுனாவுடைய ஃபண்டிங்ல நடந்ததா தான் ஒரு தகவல் இருக்கு. அப்படி இருக்கும்போது திருமாவளவன் வரலன்னாலும் பரவாயில்ல, விஜய் தான் வரணுங்கிற ஒரு முடிவை எடுக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ உங்களுக்கு இவர் கொடுக்குற மரியாதை இவ்வளவுதானா? நிறைய கேள்விகள் இருக்குல்ல. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன, நீ அழுகுற மாதிரி அழு, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், அந்த மாதிரி தான் தோணுது. ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க, இந்த புள்ளையை கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறாங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட இங்கு அதே அந்த வேலையை செய்வது திருமாவளவன். சார், இன்ன வரைக்கும் என்ன ஒரு சொல்லப்பட்டுச்சு, பேசப்பட்டுச்சு அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா திருமாவை இயக்குறாரு அப்படின்னு. ஆனா நீங்க சொல்லக்கூடிய பதில இருந்து பாக்குறப்ப திருமாவை தான் ஆதவ் அர்ஜுனாவை இயக்குறாரு, ஐ மீன் 2 பேத்துக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நிச்சயமா அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஒரு கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக ஒருத்தர் கருத்து சொல்றாரு, அவர் அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. கேட்டா தனிப்பட்ட கருத்துன்னு அதை டிஃபைன் பண்றாரு திருமாவளவன். நேத்து கூட என்ன சொல்றாருன்னா ஆதவ் அர்ஜுனாவுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க பாத்துக்கலாம். இப்ப இந்த இடத்துல வேறொருவர் இருந்திருந்தால் இந்த வார்த்தையை இவர் பயன்படுத்துவாரா? நிச்சயமாக அவர்கள் மீது நடவடிக்கை பாய்ந்திருக்கும். அப்ப ஆதவ் அர்ஜுனா மீது இவர் நடவடிக்கை எடுக்காததற்கு என்ன காரணம்? இல்ல, இந்த கட்சியில பாத்தீங்கன்னா அவர் பின்னாலையும் நிறைய தொண்டர்கள் இருக்காங்க, அவர் மீது நடவடிக்கை எடுத்தா விசிகாவே உடைஞ்சிரும், அப்படி ஒரு சூழ்நிலை இருந்து ஆதவ் அர்ஜுனா ஒரு 2ஆம் கட்ட தலைவராக இருந்து நீங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா இந்த தயக்கத்துக்கான காரணம் புரியுது. அவர் மேல கை வச்சா அவர் பின்னால பல மாவட்ட செயலாளர் போயிடுவாங்க, கட்சி உடைஞ்சிரும் அப்படின்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட தொண்டர் பலமும் ஆதவ் அர்ஜுனாக்கு கிடையாது. அவருக்கு இருக்கிற ஒரே பலம் பணபலம் தானே. அப்படித்தானே நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. நேத்து அந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கூட ஒரு விசிகா தொண்டை கூட பார்க்க முடியல. நிறைய விசிகா தொண்டர்கள் அங்க வரல, விசிகா தொண்டர்களே வரல. அதுதான் உண்மை. அந்த விழாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 400 - 500 பேர் தாவேகா தொண்டர்கள். அதுவும் அவர்கள் கேட்டு வாங்கியது. எங்களுக்கு வந்து இத்தனை சீட்டு வேணும்னு சொல்லி அவங்க எல்லாம் அங்க வரவழைக்கப்பட்டிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, இவர் வந்து விசிகாவில் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய் கட்சிக்காகவும் இவர் வேலை பார்க்கிறார் அப்படின்னு தான் எனக்கு தனிப்பட்ட முறையில் தோணுது. ஏன்னா இவர் ஏற்கனவே பிகே போன்றவர்களோட இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டாவெல்லாம் இருந்ததுனால இந்த முறை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து அவர் விஜய்க்கு வந்து ஒரு உதவிகரமாக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் தேர்தல் நேரத்தில்
திருமாவளவனை இங்க கொண்டு வர அசைன்மெண்ட் கூட அவருக்கு இருக்கலாம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். சேம் டைம் இப்போ உங்களுடைய பத்திரிக்கையாளரா நீங்க எப்படி இந்த விஷயத்த பாக்குறீங்கன்னா, நேத்து ஆதவர்ஜுனா பேசின உடனே திருமா வந்து கடுமையா விமர்சிச்சுக்கணும், ஆதவர்ஜுனாவை கட்சியிலிருந்து நீக்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதுதானே நடக்கும். நம்ம வந்து இவர் ஆதவர்ஜுனாவை கட்சியிலிருந்து நீக்குவதால் நமக்கு எந்த தனிப்பட்ட நன்மையும் கிடையாது. ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்தாலும் அதனுடைய ரியாக்ஷன்ங்கிறது இப்படித்தானே இருக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, திமுக கூட்டணியில விசிக இருக்கு. இப்ப தேர்தல் வந்தால் அவர்களை ஜெயிக்க வைக்கிறது தான் இவங்களுடைய வேலையாக இருக்கும். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா அதையே ஒரு மன்னராட்சியோட ஒப்பிடுறாரு. ஆனா திருமாவளவன் பாத்தீங்கன்னா இல்ல மன்னராட்சி கிடையாது, மக்கள்லாம் ஓட்டு போட்டு ஜெயிச்சதுனால இது மக்களாட்சி தான் அப்படின்னு அதை பூசி மெழுகிறார தவிர அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் ஏன்னு சொல்ல மாட்டேன்றாரு. இப்ப இதன் மூலமே தெரிஞ்சுக்கலாம், ஆலோசித்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஏங்க இது வந்து மக்களையும் ஊடகங்களையும் அந்த கட்சி தொண்டர்களையும் ஏமாற்றுகிற விஷயம். நான் அதான் சொல்றேன், திருமாவளவன் மீது நம்முடைய வருத்தம் என்னன்னா அவர் மீது நமக்கு நிறைய நம்பிக்கையெல்லாம் இருந்தது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உண்மையாக உழைக்கிற ஒரு தலைவராக தான் நம்ம அவரை தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா கிருஷ்ணசாமி அதே மாதிரி ஒரு தலித் கட்சியின் தலைவராக இருந்தாலும் அவர் வந்து ஒரு போலியான மனிதர். அவருடைய மண்டைக்குள் வந்து ஒரு பார்ப்பனியம் இருக்கு. திருமாவளவன் அப்படிப்பட்டவர் இல்லைங்கிறது தான் இது நாள் வரையிலான எனது நம்பிக்கையாவெல்லாம் இருந்தது. ஆனா இந்த விஷயத்தில் அவர் நடந்து கொள்வது பாத்தீங்கன்னா முழுக்க மக்களையும் அந்த கட்சியினுடைய தொண்டர்களையும் ஏமாற்றுகிற விஷயமா தான் நான் பார்க்கிறேன். இன்னொன்னு, ஒரு அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் அந்த கட்சியின் தலைவர்கள் தொண்டர்களை ஏமாற்றுவது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. ஏன்னா அந்த கட்சிகளுடைய வேலையே அதுதான். அது தொண்டர்களுக்கும் தெரியும். தலைமை வந்து நம்மளை ஏமாத்துது, நம்ம தலைமையை ஏமாத்துவோங்கிற மனநிலையில் தான் பல தொண்டர்கள் இருப்பாங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி பின்னால் திரண்ட மக்களுங்கிறது வெறுமனே பதவிக்காக வந்தவர்கள் கிடையாது. நாம் வந்து ஒரு ஒடுக்கப்படுகிற சமூகத்தில் இருக்கோம். நம் சமூகத்துக்கான ஒரு விடுதலையை, ஒரு அங்கீகாரத்தை இவர் பெற்று தருவார் என்ற நம்பிக்கையில் இவர் பின்னால் திரண்ட கூட்டம் இது. அப்ப அவர்களையும் நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கும் அந்த புதிய தமிழகம் அந்த இடத்துக்கு வரீங்க. இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப நடக்கிற விஷயமா இருக்கட்டும், முதல்ல இந்த நாடகம்ங்கிறது எல்லாத்தையுமே நீங்க மறந்துருங்க. நடக்கிறது அம்பேத்கர் குறித்த ஒரு புத்தக வெளியீட்டு விழா. அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். உங்களை போன்ற ஒரு கட்சியின் தலைவரையும் அங்க அழைச்சிருக்காங்க. அதுல கலந்துக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னொன்னு, அம்பேத்கர் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிற ஒரு மனிதர். அவருக்கு புகழ் சேர்க்கிற, அவருக்கு பெருமை சேர்க்கிற விழா அது. அதற்குள்ள நீங்க வந்தீங்க அப்படிங்கிறதுல அது வந்து அந்த விழாவுக்கு ஒரு கூடுதல் பெருமை சேர்க்கும் இல்லையா, ஒரு கூடுதல் கவன ஈர்ப்பை கொடுக்கும்ல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, நம்மளுடைய கூட்டணி தலைமையான திமுக நம்ம மேல கோபப்படக்கூடாது, திமுகவுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாதுங்கிறதுனால விஜய் வருவதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு நீங்க பின்வாங்கி ஓடுறீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு விசுவாசமா இருக்கீங்க? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விசுவாசமா இருக்கீங்களா? உங்களை நம்பிய, உங்களை இந்த இடத்துல வச்சிருக்கிற அந்த மக்களுக்கு விசுவாசமா இருக்கீங்களா? அல்லது நீங்க திமுகக்கு விசுவாசமா இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி வருமா வராது? அதுக்கப்புறம் அந்த திமுக கூட்டணியில் இருப்பதால் பல இடங்களில் தலித் மக்களுக்கு எதிரான அந்த தாக்குதல்கள் குறித்து இவர் பெருசா வந்து வாயை திறக்கிறதே இல்லை. வேங்கை வயல் விஷயமா இருக்கட்டும், இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகளா இருக்கட்டும், பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இவர் பெரிய அளவுல வந்து ரியாக்ட் பண்றது இல்லை. என்னன்னா கூட்டணி கோபம் நம்ம மேல திரும்பிடக்கூடாதுங்கிறதுனால அது ஒரு மேலோட்டமான ஒரு விஷயத்தை அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. சோ அதை வச்சுதான் நான் சொல்றேன். ஆனா நான் அவ்வளவு பலகீனமான தலைவர் இல்ல, என்னை வந்து அப்படியெல்லாம் யாரும் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது அப்படின்றது தொடர்ந்து அவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு இல்ல சார்? இல்ல, திருமாவளவன் வந்து அப்படி சொன்னாலும் உண்மையில அவர் ஒரு பலகீனமான தலைவருங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை. உதாரணத்துக்கு பாருங்க, முதல்ல இந்த விஜய் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் கலந்து கொள்வார் என்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகுது. இப்ப இவர்கிட்ட போய் கேட்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு, அதுல கலந்துக்கிறதா இல்லையாங்கிறத எங்கள் கட்சி நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசித்து முடிவு பண்ணுவேன்னு முதல்ல சொல்றாரு. நான் கேட்கிறேன், எந்த அரசியல் கட்சி தலைவர் நான் இந்த மீட்டிங்கு போலாமா, அந்த சினிமாக்கு போலாமா அப்படிங்கிறத கட்சி நிர்வாகிகளிடம் கேட்டு முடிவு பண்றாங்க? அது அவர்களாக எடுக்கிற முடிவு தானே. இப்ப நீங்க வந்து ஒரு பாஜகவுடைய கூட்டத்துக்கு போகணும்னா நீங்க வந்து உங்க கட்சி நிர்வாகிகளிடம் கேட்பதுங்கிறது ஒரு நியாயம். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு, அதுவும் உங்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் நடத்துகிற ஒரு விழாவுக்கு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் போய் அதை நிர்வாகிகள்கிட்ட போய் கேட்பேன் அப்படின்னு சொல்றதே ஒரு பலகீனத்தை காட்டுற ஒரு விஷயம் தானே. இப்ப ஒரு ஃபங்க்ஷன்ல அவர் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா அவர் அதற்கான முழு அதிகாரமும் முழு சுதந்திரமும் அவருக்கு இருக்குதானே. நம்ம அதைத்தான் நம்ம சொல்றேன், அது உங்களுக்கு இருக்குல்ல. அப்ப நீங்க சொல்லுங்க, இல்ல நான் போக மாட்டேன். அப்ப ஏன் நான் நிர்வாகிகளிடம் கலந்து பேசி இந்த முடிவை எடுப்பேன்னு நீங்க ஏன் சொல்றீங்க? அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த வலிமை இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு தானே வர வேண்டியதா இருக்கு. இன்னொரு பக்கம் நேத்து பாருங்க, ஆதவ் அர்ஜுனா இப்படி ஒரு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் அந்த கட்சியை சேர்ந்த விசிகாவை சேர்ந்த எம்எல்ஏ
ஆளூர் ஷானவாஸ் ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல உட்காந்து ஆதவ் அர்ஜுனாவே கடுமையா விமர்சனம் பண்றாரு. அவரை கட்சியை விட்டு நீக்கணும், அவர் வந்து விஜயினுடைய ஆளாவே மாறிட்டார்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜயையே தரக்குறைவாக ஒரு சீமான் மாதிரியான மொழியில அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பிரச்சனையில இவருடைய நிலைப்பாடு என்ன? ஷானவாஸ் சொல்றதை கேட்க போறாரா, இல்ல ஆதவ் அர்ஜுனா தான் முக்கியங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஷானவாஸை கட்சியை விட்டு இவரு நீக்க போறாரா? இப்பெல்லாம் நம்ம கேள்வி இருக்குல்ல. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும்.